மணிப்பூர்ல கடந்த சில மாதங்களாவே ஒரு அன்ரெஸ்ட்டான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்க, நேத்து மணிப்பூர்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அது யார் நடத்துனாங்க அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு ஐடியா இல்ல அப்படின்னாலும், இது வந்து குக்கி மிலிட்டன்ட்ஸ் மூலமா குக்கி மிலிட்டன்ட்ஸ் வந்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊகிக்கப்படுது. கடந்த சில மாதங்களாவே மணிப்பூர்ல வந்து ஒரு அன்ரெஸ்ட்டான சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது, நேத்து வந்து சில இடங்கள்ல ட்ரோன் மூலமா தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்லாம, சில இடத்துல துப்பாக்கிச் சூடும் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. குறிப்பா குக்கி மிலிட்டன்ட்ஸ் யார் அப்படின்னா, 1988ல இந்த மிலிட்டன்ட் குரூப் வந்து தொடங்கப்படுது. இது வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில அதிகம் வாழ்ற குக்கி இன மக்களா இருக்கட்டும், இல்ல மியான்மர் அண்ட் இந்தியா இந்த 2 நாடுலயுமே குக்கி இன மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமா வசிச்சு வராங்க. இந்த 2 பேரும் சேர்த்து ஒரு தனி ஸ்டேட் எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட முன் வச்சு, இந்த மிலிட்டன்ட் குரூப் வந்து இயங்கி வருது. அண்ட் இந்த மிலிட்டன்ட் குரூப் வந்து இந்த ஒரு தாக்குதல நடத்தியிருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. அண்ட் இன்னும் சொல்லப்போனா, இந்த மிலிட்டன்ட் குரூப்ல வந்து இதுல வந்து ரொம்ப ஹைலி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் வந்து இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல வந்து 31 வயதான ஒரு பெண் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பெண் கொல்லப்பட்டது மட்டும் இல்லாம, அந்த பெண்ணோட 8 வயது குழந்தையுமே இதுல ஒரு காயப்பட்டிருக்கிறது வந்து பெருசா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த ஒட்டுமொத்த தாக்குதல்ல வந்து இதுவரைக்கும் செக்யூரிட்டி பெர்சனல்ஸ் மட்டும் இல்லாம, சிவிலியன்ஸுமே தாக்கப்படுறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா 2 செக்யூரிட்டி பெர்சனல் வந்து இதுல அதிகமா காயப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 சிவிலியன்ஸ் வந்து இதுல வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இந்த தாக்குதல் வந்து மணிப்பூர் தலைநகரமான இம்பாலோட வெஸ்ட் சைடு, அதாவது வெஸ்ட் இம்பால்ல தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இத தொடர்ந்து அந்த ஏரியால பயங்கரமான ஒரு அன்ரெஸ்ட் இருக்கு. அண்ட் சிவிலியன்ஸ் பலரும் என்னன்னா அந்த இடத்துலருந்து காலி பண்ணிட்டு போற ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. அண்ட் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூரோட அரசாங்கத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா, இந்த ஏரியா வந்து இப்போ கொஞ்சம் சேஃபான ஒரு ஏரியாவா இல்ல அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வெளிய வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா வரணும் அப்படின்ற மாரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கங்க அப்படின்றதையும் அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. அத தொடர்ந்து பல இடங்கள்ல செக்யூரிட்டி செக்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அண்ட் இன்னும் சொல்லப்போனா அந்த ஏரியால வர வாகனங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பயங்கரமான ஒரு சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் இந்த சோதனைகள்ல பல ஆயுதங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறதையும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பெரிய மிஷின் கன்ஸா இருக்கட்டும், இல்ல ராக்கெட் லான்ச்சர்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த மாரி ஆர்பிஜி, அதாவது ராக்கெட் ப்ரொபல்டு கிரெனேட்ஸா இருக்கட்டும், ட்ரோன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இதில கைப்பற்றப்பட்டிருக்கு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில வந்து ஒரு ட்ரோன் தாக்குதலுமே நடத்தப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ட்ரோன் வந்து ஒரு வீட்டு மேல தாக்கப்பட்டிருக்குது. அந்த வீடு வந்து இப்போ டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஆனாலும் நல்லபடியா இதில வந்து யாருக்கும் பெரிய லெவல்ல காயம் படல. யாருமே இதில எல்லாமே உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. பெரிய லெவல்ல காயம் எதுவும் ஏற்படல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால மணிப்பூர்ல வந்து தொடர்ந்து ஒரு அன்ரெஸ்ட்டான ஒரு சிச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. கடந்த 1 மாதத்துல இது நடக்கிற 2வது கொலை அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. 2வது உயிர் வந்து இப்போதைக்கு பறி போயிருக்குது. ஆகஸ்ட் 11 வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவோட மனைவி வந்து கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அண்ட் இப்பவும் மணிப்பூர் வந்து கொஞ்சம் ஒரு ஹை ரிஸ்க் ஜோன்ல தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க.